ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பூபதி. இந்த வீடியோவில் கூகுள் பே யூஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு எரர் மெசேஜ் வந்து வரும். சம்திங் வென்ட் ராங் அட் தி சர்வர்ஸ், ப்ளீஸ் ரீட்ரை அப்படிங்கிறது எரர் வரும். ஸோ அது வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கூகுள் பே வந்து எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டுருப்போம். சில எரர் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். சில எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்துங்க, சம்திங் வென்ட் ராங் அட் த பேங்க் சர்வர்ஸ் U13 எரர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்முடைய யூபிஐ ஐடி வந்துட்டு நம்ம ரீசெட் பண்ணுனா இந்த மாதிரி எரர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ யூபிஐ ஐடிங்கிறது வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கடைசியாக ஒரு பின் நம்பர் வந்து மாதிரி கொடுப்போம். நம்ம 6 டிஜிட் ஆர் 4 டிஜிட் நம்ம கொடுப்போம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரைட் சைடில் டாப்பில் நமக்கு வந்து நம்ம ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணதையுமே நமக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் வருது. செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதையுமே நமக்கு வந்து அதில் பேமெண்ட் மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறோம். பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணதையுமே நம்ம வந்துட்டு பேங்க் வந்து ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ எந்த பேங்க்கில் நான் வந்து பார்த்தா ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் எனக்கு யூஸ் பண்ணணும், அந்த பேங்க் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதையுமே எனக்கு கீழே வந்து பார்த்தா டிஸ்பிளே QR கோட் அண்ட் ஃபர்கெட் யூபிஐ பின் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபர்கெட் யூபிஐ பின் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதையுமே என்னோட அந்த ஸ்டேட் பேங்க்கோட கார்டு, ஸோ நீங்கள் எந்த பேங்க் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கோட டெபிட் கார்டு வந்து டெபிட் கார்டோட 6 டிஜிட் பின், அந்த 6 டிஜிட் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு மந்த்து இயர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஸோ பேங்க்கோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ப்ளஸ் நீங்கள் அந்த மொபைலில் வந்துட்டு அந்த சிம் வந்து இருக்கணும், அந்த மொபைல் நம்பர் வந்து இருக்கணும், அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸில் வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மொபைல் வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும், உங்களுக்கும் கான்ஃபிகர் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நீங்கள் ஃபர்கெட் யூபிஐ பின் கொடுத்ததுனால புதுசாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு புதுசாக ஒரு கிரியேட் யூபிஐன்னு உங்களுக்கு வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் புதுசு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். யூபிஐ பின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து மறுபடியும் பண்ணோம்னா ஆல்மோஸ்ட் இது வந்து இந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இல்லை அப்படியும் வந்து நமக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இந்த பேங்கிங் டைம், இந்த பேங்கிங் ஹவர்ஸில் தான் வந்து நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ பேங்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அந்த 5 ஒர்க்கிங் டே, அந்த ஒர்க்கிங் டேயில் பேங்கிங் ஹவர்ஸ் எப்படின்னா 6 to 8 அந்த மாதிரி இருக்குது, 6 to 3, 8 to 3 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இம்மீடியட்டாக அவங்க சைடில் வந்துட்டு அவங்களுக்கு ரிசீவ் ஆயிரும் அவங்க சைடில். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கூகுள் பே வந்துட்டு இன்னொருக்கா நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்னொருக்கா இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணோம்னா இந்த இஷ்யூ வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.